Hi students, this is Suganti ma'am. In this video, I am going to continue the lesson exploring continents North America and South America. Today, we are going to learn the topic transport of North America. The first point is North America has developed a well-designed network of roadways, that is freeways, railways, waterways and airways. North America has well-developed transport system like roadways, railways, waterways and airways. We are going to learn about that one by one. First, we are going to learn about roadways. First point is North America, especially USA and Canada, have the best laid roadways in the world. The United States roads network is the largest in the world with 6.4 million kilometers of roadways. Canada also has more than 1 million kilometers of two-lane equivalent roads. So USA and Canada both are having best roadways in the world. நார்த் அமெரிக்காவில் யூஎஸ்ஏலையும் கனடாலையும் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏயில் 6.4 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு ரோட்வேஸ் இருக்குது. கனடாலையும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு மேலே டூ-லேன் ஈக்குவலண்ட் ரோட்ஸ் வந்து இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது நார்த் அமெரிக்காவில் யூஎஸ்ஏலையும் கனடாலையும் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு ரோடுவேஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தே ஆர் மேட் ஆஃப் ஆஸ்பால்ட் அண்ட் கான்க்ரீட் ரோட்ஸ் can be used in all weather conditions. Asphalt is a mixture used for constructing and maintaining roads. North America usually falls in different types of weather conditions. These roads can be suitable for all types of weather. North America இருக்கிற ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் அப்படிங்கிற ஒரு மிக்சர் மூலமாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது என்னன்னா நம்ம யூஸ்வலாக வந்து தாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஆஸ்பால்ட். இதன் மூலமாக செய்கிற ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெதர் கிளைமேட்டை தாங்குற மாதிரி இருக்கும். நார்த் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதர் இருக்கும். அந்த எல்லா வெதரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஒரு பொருளை வந்து ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த சூப்பர் வேஸ் ஆர் ஃப்ரீ வேஸ் மேக் ட்ராவலிங் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட். The Pan American Highway runs from Alaska in the far northwest to Panama in the south. Superways or freeways are the long roads which is used to travel for long distance. This excellent road makes traveling easy and fast. Pan America Highway considered as the longest highway which connects Alaska in the far northwest to Panama in the south. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் வேஸ் அல்லது ஃப்ரீவேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹைவேஸ். நம்மளாம் ஹைவேஸ் சொல்கிறோம் இல்லையா, நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த சூப்பர் வேஸ் அப்படின்றது. இந்த சூப்பர் வேஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம். இல்லை பேன் அமெரிக்கன் ஹைவே அப்படிங்கிற ஒரு ரோடு பார்த்து நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற அலாஸ்காவையும் சவுத் சைடில் இருக்க பனாமாவையும் இந்த ரோடு வந்து இணைக்குது. இதுதான் லாங்கஸ்ட் ரோட்வேவாக கன்சிடர் பண்ணப்படுது. ஓகேவா? Next we are going to learn about railways. North America is extensively served by an efficient network of railway. Most of the people in North America prefers railways more than roadways. Hence, railways are considered as a efficient network. So, North America இருக்கிற நிறைய people வந்து பார்த்தீங்கன்னா ரோட்வேஸை விட ரயில்வேஸை தான் சூஸ் பண்ணுறாங்க. Transcontinental railways and Trans-Canadian railways are link the east and west coast of Canada and United States. கனடாவையும் யுனைடெட் ஸ்டேட்ஸையும் லிங்க் பண்ணுற ரயில்வே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வேஸ் அண்டு டிரான்ஸ் கனடியன் ரயில்வேஸ். இதன் மூலமாக தான் கனடா அண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெண்டு கண்ட்ரீஸும் ரயில்வே மூலமாக லிங்க் ஆகிருக்கு. Chicago has the biggest railway junction in the world. So Chicago is the biggest city and also it has the biggest railway junction in the world. Chicago அப்படிங்கிற நகரத்தில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஜங்ஷன் இருக்குது. Okay, the next point is the New York Railway Junction is one of the busiest railway station in the world. New York City is the most crowded city. Many people using railway transport here. So New York Railway Junction is considered as one of the busiest railway stations in the world. நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்திங்கன்னா உலகத்திலே ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா நேரமும் மக்கள் வந்து அதிக அளவில் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் we are going to learn about waterways. The Great Lakes region along St. Lawrence and Mississippi rivers are the most important inland waterway in North America. So in North America, the rivers St. Lawrence and Mississippi used for inland transport. ஸோ நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சென்ட் லாரன்ஸ் அண்ட் மிசிசிப்பி இந்த 2 ரிவரும் வந்துட்டு அவங்களோட உள்நாட்டுக்குள்ளாரையே வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கியூபெக் சிட்டி, மான்ட்ரியல், பாஸ்டன், நியூயார்க், பிலடெல்பியா, சார்ல்ஸ்டன் அண்ட் நியூ ஆர்லின்ஸ் ஆர் சம் ஆஃப் த important inland ports. So we all know about ports, isn't it? போர்ட்ஸ்னா துறைமுகம். முக்கியமான போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியூபெக் சிட்டி, மான்ட்ரியல், போஸ்டன், நியூயார்க், பிலடெல்பியா, சார்ல்ஸ்டன் அண்டு நியூ ஆர்லின்ஸ். ஓகே, so the next point is New York is the most important port along the east coast. Vancouver and San Francisco are important ports on the west coast of North America. ஸோ நியூயார்க் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு போர்ட் சிட்டின்னா அந்த இடத்துல வந்து நிறைய கப்பல்கள் வந்து வருவதற்கும் போகிறதுக்கும் அங்கே வழிவகை இருக்குது. அதுதான் போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்குது. அண்ட் வான்கூவர் அண்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ ரெண்டுமே வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. இவைகளும் ஒரு முக்கியமான போர்ட்டாக இருக்குது நார்த் அமெரிக்காவில். Okay, next we are going to learn about airways. Airways provide invaluable means of transport. We all know that airways is the costliest means of transport, isn't it? So airways அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகவும் விலை உயர்ந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. All the cities and industry centers in North America are linked by airways. So all the cities, main cities in North America and the industrial centers are linked by airways. நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கிய நகரங்களும் தொழில் மையங்களும் பார்த்தீங்கன்னா ஏர்லைன் மூலமாக லிங்க் பண்ணப்பட்டிருக்குது. இதன் மூலமாக ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். நியூயார்க், சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், அட்லாண்டா, டொராண்டோ, மான்ட்ரியல் அண்ட் மெக்சிகோ சிட்டி ஆர் சம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க், சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், அட்லாண்டா, Toronto, Montreal and Mexico City. Next we are going to learn about trade. North America exports a host of agriculture and industrial products. First of all, trade means the action of buying and selling goods and services. It is the very important economic activity of the country. The first point is North America exports a host of agriculture and industrial products. So North America exports more amount of agricultural and industrial products. We already learned that in North America they are having so many mineral deposits. So they are producing more அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். நார்த் அமெரிக்கா பார்த்திங்கன்னா அதிக அளவில் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நார்த் அமெரிக்காவில் அதிக அளவில் மினரல் டெபாசிட்ஸ் இருக்குன்னு. அந்த மினரல் டெபாசிட்ஸ் மூலமாக அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் அதிக அளவில் இந்த மாதிரியான பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரேடாக இருக்குது. த மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் மிஷினரி, automobile, paper, fish, wheat, bananas, meat, aircraft, telecom equipments, chemicals, plastics, fertilizers, wood pulp, timber, crude oil, natural gas, aluminum, nickel and lead. So these are the list of the things which North America exports to the அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இதில் எவ்வளோ பொருள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எல்லா பொருட்களுமே நார்த் அமெரிக்காவில் இருக்க கண்ட்ரீஸில் இருந்து வேர்ல்டில் உள்ள மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. நான் இன்னொரு முறை அதில் இருக்க திங்ஸ்லாம் படித்து காட்டுறேன். லிசன் கேர்ஃபுல்லி. த மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் மிஷினரி, ஆட்டோமொபைல், பேப்பர், ஃபிஷ், வீட், பனானாஸ், மீட், ஏர்க்ராஃப்ட், டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், fertilizers, wood pulp, timber, crude oil, natural gas, aluminum, nickel and lead. Okay, so the last point is the countries of North America imports include coffee, cocoa, sugar, textiles, iron ore and
electronics goods. The countries of Europe, Japan, China and India are the major trading partners. Next point, we are going to learn what are all the things North America imports from other countries. Coffee, cocoa, sugar, textiles. Textiles means it's an industry related to clothes, iron ore and electronics goods. The main trading partners of North America are Europe, Japan, China and India. இப்போ கடைசி பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருட்கள்லாம் நார்த் அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இம்போர்ட்னா இறக்குமதி பண்ணப்படுது. அதாவது அடுத்த நாடுகள்லேருந்து என்னென்ன பொருட்களை நார்த் அமெரிக்காவில் இருக்க நாடுகள் வாங்குறாங்க அப்படின்னா காஃபி, கொக்கோ, சுகர், டெக்ஸ்டைல்ஸ், அயன் ஓர் அண்டு எலக்ட்ரானிக் குட்ஸ். இது எல்லாமே அவங்க மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் முக்கியமாக இவங்க தொழில் ரீதியாக எந்த நாடுகள் கூடலாம் நட்புறவோடு இருக்காங்கன்னா யூரோப், ஜப்பான், சைனா அண்டு இந்தியா. ஓகே, பனாமா கெனல். In 1914, a canal was cut across the Isthmus of Panama for 80 kilometers long, which connects the Atlantic and Pacific Ocean. ஸோ இந்த பனாமா கெனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து மொத்தமாக 80 கிலோமீட்டர்ஸ். இது எதையும் ஜாயின் பண்ணுது அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் ஒரு கனெக்ட் பண்ணுற இடமா இருக்குது. இந்த இடம் வந்துட்டு 1914 முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கேனல் மூலமாக அதிக அளவில் பொருட்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் வேவ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹியர் பனாமா கெனல் இட்ஸ் கிரேட்லி ரெடியூஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூரோப் அண்ட் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா. இந்த பனாமா கேனல் பற்றி நம்ம படித்தோம் இல்லையா, இதை உருவாக்குறதுக்கு முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த பனாமா கேனல் இல்லைன்னா பொருட்களை வந்து யூரோப்லேருந்து நார்த்தன் சவுத் அமெரிக்காவுக்கு பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் சுற்றிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த பனாமா கேனல் ஓப்பன் பண்ணாங்க. இந்த பனாமா கேனல் ஓப்பன் பண்ணுறது மூலமாக அதிக அளவில் கப்பல்கள் பயணம் பண்ணுற தூரம் வந்து ரெடியூஸ் ஆணுச்சு. ஓகே, அதன் மூலமாக அதிக அளவில் ட்ரேடு வந்து இந்த பனாமா கேனல் மூலமாக நடக்குது, இப்போவும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.